வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம முதல் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் அரும்பு பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், நாம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். ஹலோ குழந்தைங்களே, இன்னைக்கு நம்ம இரண்டாவது பாடம் இயற்கை அன்னை தான் பார்க்க இருக்கோம். இதுல பாருங்க, படம் பார்த்து பேசுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல பாருங்க, இதுல கொடுத்துருக்கிற படக்காட்சியை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். பாருங்க, இந்த 8 கால் பூச்சி பார்த்திருக்கீங்களா நீங்க? அந்த 8 கால் பூச்சி மாதிரியே இந்த செடி இங்க வச்சிருக்காங்கல்ல, அதோட நிழல் இங்க பிம்பமா தெரியுது. சரிங்களா? இதை கவனிக்கணும் நீங்க. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு 8 கால் பூச்சி மாதிரியே ஆச்சரியமா இருக்கு தானே? அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப இங்க பாருங்க, சூரியகாந்தி பூ பார்த்திருக்கீங்களா? சூரியகாந்தி பூல அதோட நடுவுல இருக்கிற பகுதி நம்ம கண்ணோட கருவிழி மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? இதையும் பாத்தீங்கன்னா நல்லா தெரியுதா உங்களுக்கு? அதேதான், அதுக்காக தான் இது மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட. சரிங்களா? இப்ப அடுத்த படக்காட்சியை பாருங்க. நாய்க்குட்டி இங்க நிக்குது. பக்கத்துல இங்க இருக்கிறது என்னது? நாய் இல்லானா இது என்னது? மரக்கட்டை. அப்ப நாய்க்குட்டி மாதிரியே இந்த மரக்கட்டையோட உருவம் உடைஞ்சிருக்கிறது, அப்படி செதறி இருக்கிறது அப்படி தெரியுது. சோ இப்ப நமக்கு இது பார்த்தா நாய்க்குட்டி மாதிரியே இருக்குதானே? அதை தான் இங்க காமிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த படக்காட்சி பாருங்க. நத்தை பார்த்திருக்கீங்களா நீங்க? நத்தையோட உருவத்தை பார்த்திருக்கீங்களா? அந்த நத்தை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க வாழை இலை பாருங்க, நத்தை மாதிரியே சுருண்டு இருக்கு. ஆமா தானே? அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்ததுல பாருங்க, இது ஒரு பூச்செடி, இது ஒரு செடி. இந்த 2 செடியுமே ஒரே மாதிரி இருக்கு. ஆமா தானே? இப்ப அடுத்த படக்காட்சியை பாருங்க. இது அரச இலை, இது நம்ம தலையோட வகுடு. ஆனா இது ரெண்டையும் பார்த்தா எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. ஆமா தானே? அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்கு பார்க்கும்போது சில விஷயங்கள் இதெல்லாம் எதையோ ஒரே மாதிரி இருக்குல்ல, அப்படியே அப்படி இருக்குல்ல அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரியே இருக்கு இல்லையா? அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. இது மத்தாப்பு சிதறல். இது ஒரு பூவோட சிதறல். இது ரெண்டும் பார்த்தா அப்படியே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் இது. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். இதுல நமக்கு கேங்கே செயல் எழுத்துல என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும் அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது என்ன வார்த்தை? இது கே எழுத்துக்கு கெண்டி. இது கெண்டை மீன். சரிங்களா? இது சே எழுத்துக்கு செடி, செருப்பு. அடுத்தது டே எழுத்துக்கு சுண்டெலி, கட்டெரும்பு. டேன் நடுவுல வரும் இல்லையா? அதுக்காக முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சொல்ல மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வார்த்தைகளா படிக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப இதுல பாருங்க, தெரு. இது தென்னை மரம். அடுத்தது நே எழுத்துக்கு நெல், நெல்லிக்காய். அடுத்தது மெழுகுவர்த்தி, மெத்தை. மேங்கிற எழுத்துக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வே அப்படிங்கிற எழுத்துக்கு வெட்டுக்கிளி, வெங்காயம். சரிங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து நீங்க முதல்ல சொல்லி பழகுங்க. ஓகேங்களா குழந்தைங்களா? அடுத்தது பார்க்கலாம் நம்ம. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கே முதல் நே வரை எழுத்துக்களை இணைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சுவாரஸ்யமா ஒரு கதை சொல்றாங்க. என்னது? இந்த அணிலுக்கு இந்த மாம்பழத்தை சாப்பிடணுமா, அதுக்கு நீங்க உதவி செய்றீங்களா? சரி, எப்படி செய்வீங்க? இங்க பாருங்க, இங்க நான் கோடு போட்டு வச்சிருக்கேன்ல, அதே மாதிரி இதை பார்த்து நீங்க கோடு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த அணிலை கூட்டிட்டு போய் இந்த மாம்பழ மரத்துக்கிட்ட நீங்க விட்டுறலாம். சரிங்களா குழந்தைங்களா? அதே மாதிரி செய்யுங்க. புரிஞ்சுதுங்களா? இப்ப இதே மாதிரி கோடு போட்டீங்கன்னா போதும், இந்த அணில் அந்த இடத்துக்கு போயிடும். போய் அது பழம்லாம் சாப்பிடும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இங்க எப்படி கோடு போட்டிருக்கணும் அதே மாதிரி அழகா கரெக்டா கோடு போடுங்க. சரிங்களா? அப்பதான் நீங்க இதை இணைக்க முடியும். இந்த எழுத்துக்களை எல்லாம் நீங்க இணைச்சு இந்த அணில கூட்டிட்டு போய் இங்க விட முடியும். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கேங்கேச்ச எழுத்துக்களை வரிசையா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க என்ன பண்ணணும்னா சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ல ஒரு தடவை பார்த்து எழுதணும். சரிங்களா? பாருங்க, கே கே சே நே டே நே தே நே பே மே ஏ ரே லே வே ரே லே ரே நே. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா இந்த கீழே இருக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்து எழுதிட்டு வாங்க. அப்புறமா நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப கீழே அடுத்தது என்ன இருக்கு பார்க்கலாமா? இந்த படக்காட்சியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும்.
இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, படக்காட்சிக்குள்ள பெட்டிக்குள்ள நெல்லிக்காய் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. ஆமா தானே? அப்ப இங்க என்ன இருக்கு? பெட்டியில் நெல்லிக்காய். சரிங்களா? அடுத்தது செடியில் வெட்டுக்கிளி. அடுத்தது வெள்ளத்தில் கட்டெறும்பு. சரிங்களா குழந்தைங்களா? மேல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பெட்டி நெல்லிக்காய். மேல என்ன கொடுத்திருக்காங்க? செடி வெட்டுக்கிளி, வெள்ளம் கட்டெறும்பு. ஒரு தடவை நீங்க பார்த்து சொல்லணும். அதுக்காக தான் இது கொடுத்திருக்காங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்ப இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை நீங்க சொல்லிக்கொண்டே எழுதுவேன். சரிங்களா? இப்ப இதை நீங்க எழுத்து கொடுத்திருக்காங்கல்ல, இந்த எழுத்தை நீங்க சொல்லிக்கிட்டே எழுதணும். இங்க நான் ஒரு தடவை எழுதியிருக்கேன் நான் கீழே. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இந்த 2 கட்டத்திலையும் நீங்களும் எழுதணும். அப்ப மொத்தமா 3 கட்டம் நீங்க எழுதணும் உங்க நோட்ல. சரிங்களா குழந்தைங்களா? கே முதல் நே வரைக்கும் நீங்க எழுதணும். இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, அது வரைக்கும் நீங்க எழுதணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த பகுதியில என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதுக்கான உரிய பிம்பம் எது, குறியிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பாப்பா கையில ஒரு கரடி பொம்மை இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த கரடி பொம்மையை கொண்டு போய் கண்ணாடியில பாக்குது. அப்ப அந்த கரடி பொம்மை எந்த பக்கமா தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இப்ப எந்த பக்கமா தெரியும்? இது வலது பக்கமா வச்சிட்டு இருக்கு. நம்ம கண்ணாடியில பார்த்தா எந்த பக்கம் தெரியும்? இடது பக்கமா தெரியுமா? அதனால இந்த 3வது படத்துக்கு நீங்க டிக் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுவும் இதுவும் தான் ஒரே மாதிரி இருக்கு. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். படத்திற்கு உரிய முதல் எழுத்தை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல என்ன இந்த கட்டத்துல நீங்க எழுதணும் அப்படின்னா, இது பார்த்தோன்னே என்ன தெரியுது உங்களுக்கு? இது தெரியுதா என்னென்ன? வெங்காயம். சரிங்களா? அப்ப என்ன எழுத்து வரும்? வே அப்படிங்கிற குறில் எழுத்து வரும். அதனால இந்த இடத்துல வே அப்படின்னு எழுதணும். அடுத்தது நெல்லிக்காய். அதனால நேங்கிற குறில் எழுத்தை இங்க எழுதணும். இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இதை பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நீங்க கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, இப்ப அடுத்தது படத்திற்கு தொடர்புடைய சொல்லை குறியீடு செய்க. சரிங்க, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த படக்காட்சியில எறும்பு கொடுத்திருக்காங்க. எறும்பு என்ன பண்ணும்? வெல்லம் தான் சாப்பிடும். ஆமா தானே? அதனால வெல்லத்துக்கு டிக் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்தது நெருப்பு குச்சியும் நெருப்பட்டியும் கொடுத்திருக்காங்க. இங்க செடி கொடுத்திருக்காங்க, மெழுகுவர்த்தி கொடுத்திருக்காங்க. நம்ம நெருப்பு குச்சி வச்சு என்ன பண்ணுவோம்? நெருப்பட்டி வச்சு என்ன பண்ணுவோம்? மெழுகுவர்த்தியை ஏத்துவோம். ஆமா தானே? அதனால மெழுகுவர்த்திக்கு டிக்கு கொடுங்க. சரிங்களா குழந்தைங்களா? புரிஞ்சுதா நம்ம ஏன் இதுக்கு டிக்கு கொடுக்குறோம்னு? சரி, இப்ப அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வரும் கிழமையை எடுத்து எழுதுக. சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஞாயிறு, திங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிழமையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்ப திங்கக்கிழமைக்கு அடுத்தது என்ன கிழமை வரும்? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்தது என்ன கிழமை வரும்? புதன். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப புதன் இங்க எழுதணும். சரிங்களா? சரி, இப்ப இங்கே இருக்கு பாருங்க, புதன் இங்க இருக்கா? அததான் இங்க எடுத்து எழுதணும். சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, வியாழன், அப்புறம் வெள்ளி. வெள்ளிக்கு அப்புறம் என்னது? சனி. அவ்வளவுதான். இப்ப சனின்னு இங்கே இருக்கா? அந்த கிழமையை எடுத்து இங்க எழுத வேண்டியதுதான். இப்ப இங்க கொடுத்திருக்கேன் பாருங்க, எழுதி இருக்குன்னா அதே மாதிரி பார்த்து எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாமா? சரி, இப்போ படத்தின் பெயரை எடுத்து எழுதுக. சரி, இப்ப மேல கொடுத்திருக்காங்க பாருங்க, பெட்டி, வெள்ளரி, செடி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க படக்காட்சியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, செடி கொடுத்திருக்காங்க. தெரியுதா பார்த்தோன்னே இது செடின்னு? அப்ப செடிங்கிற எழுத்து இங்க எங்க இருக்கு? வார்த்தை இங்க இருக்கா? அதை எடுத்து இங்க எழுதணும். சரிங்களா? செடி அப்படின்னு இங்க பார்த்து எழுதுங்க. அடுத்தது பெட்டி நீங்க இருக்கா? அதை எடுத்து இங்க எழுதணும். பேயிட்டி அப்படின்னு நீங்க எழுதணும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா ஒவ்வொரு எழுத்தா பார்த்து எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.